ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய ரயில்வேல இருந்து 2026க்கான குரூப் டி பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் தொடக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னிலிருந்து ஆரம்பிக்குது. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 2/3/2026. இதுதான் இதுக்கான லாஸ்ட் டேட். நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3/2026. இதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் உங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகும், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். இப்போது இதற்கான வேக்கன்சி, சேல்ரி அதை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கான சேல்ரின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பேன்றது 18,000 இருக்கும். அதுக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு இருக்கிற எல்லா அலவன்ஸுமே உங்களுக்கும் கிடைக்கும். அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஸ்டார்டிங் ஒரு 28லேருந்து ஒரு 35 வரைக்கும் உங்கள் கைக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷன் கீழே தான் வருது. இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான டோட்டல் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 22,195. இதற்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன், வயது தளர்வுமே இருக்குது. அது என்ன, யார் யாருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதுக்கு ஐ விஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்க்ரீனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் டேட் என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் தெரியும், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 5 வருஷம். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அதில் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்னால் 3 வருஷம், ஓபிசினா 6 வருஷம், எஸ்சி எஸ்டினா 8 வருஷம். யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே போதும். இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆல் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 500. அதில் 400 நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்கன்னு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதில் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 rupees தான் ஃபீஸு. இதில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த 250யும் உங்களுக்கு பேங்க்குக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதற்கு ஆட்களை தேர்வு செய்யும் முறை, செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். ரெண்டாவது பிஇடின்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த ஜாபில் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னு சொன்னேன்ல, அதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கொடுக்குறாங்க, மேக்ஸ் 25 கொஸ்டின், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30 கொஸ்டின், அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸு 20 கொஸ்டின். மொத்தம் 100 கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஒன்றுத்துக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு. டோட்டலாக 100 கொஸ்டின் கொடுக்குறாங்க. 1 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்கு. எக்ஸாம் டைமுன்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரம் கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்குமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 0.33% மார்க்கு நீங்கள் ஒரு ராங் ஆன்சருக்கும் கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. 3 கொஸ்டின் தப்பாக அடிச்சிங்கன்னா 1 மார்க் போயிடும். எக்ஸாக்டாக அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் தெரியும், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிஇடின்னு சொன்னோம்ல, இதில் என்ன கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 35 கிலோ கேரி பேக்கை தூக்கிட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸு வெறும் 2 மினிட்டில் ஓடணும். அதுவும் ஒரே சான்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் டிஸ்டன்ஸு
4 minutes 15 செகண்ட்ஸில் ஓடணும். இதுக்கும் ஒரே சான்ஸ் தான். அடுத்து நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 20 kg கேரி பேக்கை தூக்கிட்டு 100 மீட்டர்ஸ் 2 மினிட்ஸில் ஓடணும். கீழே போடாமல், ஒரே ஒரு சான்ஸ் தான், கீழே போடாமல் ஓடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர்ஸு 5 minutes and 40 செகண்ட்ஸில் ஓடணும். அடுத்து நீங்கள் அப்ளை பண்ண போகிற போஸ்ட்டுக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்டு இருக்கணும்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்புறம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு தெரியலனா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் இதை பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. கரண்ட் வேக்கன்சி நம்ம சவுத் ஜோனுக்கு சென்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வேக்கன்சி அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் ஷோ ஆகும், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.